தமிழ் வண்ண வானம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது RSI, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இண்டிகேட்டர். RSI அப்படின்றது ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். RSI வேல்யூ ஆசிலேட் பிட்வீன் 0 to 100. ஒரு ஸ்டாக் அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ப்ரைஸ் மூமெண்ட்டை கண்டுபிடிக்க இந்த RSI இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த RSI இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம தமிழ் வண்ண வானம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மலாக RSI வேல்யூ 70க்கு மேலே இருந்தால் ஓவர் பாட் கண்டிஷன், அதாவது அந்த ப்ரைஸ் மூமெண்ட் குறைஞ்சி போயிடுச்சு, ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சிமிலர்லி RSI வேல்யூ பிலோ 30 இருந்தால் அது ஓவர் சோல்ட் கண்டிஷன் ஆகிடும். ஸோ பை பண்ண நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். RSI இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி மோஸ்ட் அக்யூரேட்டான பெஸ்ட் 3 ஸ்ட்ராட்டஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நார்மலாக எல்லோரும் RSIயில் என்ட்ரி எப்படி எடுப்பாங்கன்னா, ஓவர் சோல்ட் ஆனதும் பை, அதாவது லாங் பொசிஷனும், ஓவர் பாட் ஆனதும் செல், அதாவது ஷார்ட் பொசிஷனும் எடுக்கிறாங்க. ஆனால் எல்லா RSI சிக்னலும் அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ எடுக்கிற என்ட்ரியில் அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ண நம்ம ட்ரெண்ட் லைன் ஆர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ஆகணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இங்கே சாம்பிளுக்கு ஒரு சார்ட்டை காமிக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி RSI எங்கெல்லாம் செல் சிக்னல் கொடுத்துருக்கோ அது அக்யூரேட்டாக இருந்திருக்கு. ஸோ இதை ப்ளூ ஆரோவில் இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் அந்த மேஜர் ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் RSI சேல் சிக்னல் கொடுத்துருந்தா அது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. ஸோ அதை ரெட் கலர் கிராஸில் காமிச்சிருக்கேன். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, RSI டைவர்ஜென்ஸ் என்ட்ரி. இதில் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் டைப்னு 2 இருக்குது. ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள், RSIயில் ஃபஸ்ட்டு ஒரு பை சிக்னல் வந்ததும் ப்ரைஸ் ஒரு ஸ்மால் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் சேம் ஆர் லோவர் லெவலுக்கு வந்ததும் ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆனதும் அங்கே பை லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த சார்ட்டில் ப்ரைஸ் லோ ஃபார்ம் ஆகி இருந்தாலும் RSI ஹையர் லோ, அதாவது புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கிறதால பை கால் எடுக்கலாம். சிமிலர்லி ப்ரைஸ் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி இருந்தாலும் RSI லோவர் ஹை ஃபார்ம் ஆகி இருக்கிறதால அது பேரிஷ் டைவர்ஜென்ஸ் மெத்தடில் செல் பொசிஷன் எடுக்கலாம். அடுத்ததாக இந்த தேர்ட் ஸ்ட்ராட்டஜியில் RSI இண்டிகேட்டர் கூட இன்னொரு பெஸ்ட் இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணி கரெக்டான சிக்னல்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். RSI கூட பொலிஞ்சர் பேண்ட் அல்லது MACDயை கம்பைன் பண்ணி அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் RSIயும் MACDயும் கம்பைன் பண்ணி ட்ரேட் என்ட்ரி எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள், RSI மல்டிபிள் டைம் சிக்னல் கொடுத்துருந்தாலும் MACD கிராஸ் ஓவர் ஆனதும் எடுக்கிற ட்ரேட்ஸ் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருந்திருக்கு. சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியிருக்கு. இதில் ரெட் கலர் பாக்ஸில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது ஃபெயில் ட்ரேட், மற்ற 4 ப்ளூ கலர் பாக்ஸில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸ். கடைசியாக நம்ம எல்லா ட்ரேடிங் டிப்ஸ் வீடியோவிலும் சொல்கிறது தான், எப்போதும் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் 100% சக்ஸஸ் ரேட் தராது. ஈவன் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணாலும் எல்லா ட்ரேடும் சக்ஸஸ் ஆகாது. ஸோ நம்ம கான்செப்ட் படி வின்னிங் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ட்ரேடிங் பற்றின இன்னும் சில முக்கியமான வீடியோஸில் நம்ம தமிழ் வண்ண சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.